Good morning, students. Let us start with Biozoology, Chapter 3, Reproductive Health. What is meant by reproductive health? It is a state of complete physical, mental, and social well being with a healthy reproductive system to perform normal functioning and processing in the body. இனப்பெருக்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்வை மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் இப்பாடத்தின் மூலம் நாம் காண்போம். வாட் ஆர் த எய்ம்ஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? என்னெல்லாம் இதோடைய முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விழிப்புணர்வு எடுத்துகிட்டு வரணும், எஜுகேட்டிங் கப்பல்ஸ், இன்ட்ரடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்லலாம் நம்ம அந்த பசங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எது பேட் டச்சு, எது குட் டச் அப்படின்றத அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லித்தரணும். ஆஸ் வெல் அஸ் பர்த் கண்ட்ரோல், அதோடைய அந்த ப்ராசஸிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபேமிலி நார்ம்ஸ் என்ன, ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்கணும். அதுதான் எய்ம்ஸ் ஆஃப் திஸ் லெசன். நெக்ஸ்ட்டு கரண்ட் சினாரியோ. அரவுண்ட் 800 women they die in India because of mortality. mortality அப்படின்னா இறப்பு சதவிகிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 100%ல் 44% டெத் ரேட் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இது அப்போது இறப்பு சதவிகிதம் ரொம்ப அதிகமாக நம்ம இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்றது கணக்கெடுப்பில் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது? ஆர்சிஹெச் அப்படின்னா என்ன? ரீப்ரடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லுவோம். Government of India has taken some steps by promoting some health programs such as சில ப்ரோக்ராம்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம், பிரதான் மந்திரி சுரக்ஷா மாத்ருவ அபியான். இதில் சில ப்ரோக்ராம்ஸ் எதுக்காக அப்படின்னா இந்த பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸு, அதில் நம்ம ப்ளஸ் குழந்தைங்களை கேர் எப்படி எடுக்கணும், ஹெல்த் கேர் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வி ஹேவ் த பாஸ்கோ ஆக்ட் அண்ட் பிசிபிஎன்டிஏடி ஆக்ட். பிசிபிஎன்டிடி ஆக்ட் அப்படின்றது என்ன? டு ப்ரிவெண்ட் ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபென்டிசைட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் பாஸ் திஸ் ஆக்ட். அதாவது கருவில் இருக்கிற குழந்தை ஆனா இல்லை பெண்ணா அப்படின்றத சொல்லக்கூடாது அப்படின்றது அதை என்ன பண்ணியிருக்காங்க? தடை செஞ்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அதை ஃபீமேல் ஃபீட்டிசைட் பண்ணுறாங்க. ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்றது என்ன அப்படின்றது பேக் சைடில் நம்ம என்னன்னு பார்க்கலாம். தென் பாஸ்கோ ஆக்ட். வாட் இஸ் தட் பாஸ்கோ ஆக்ட்? கீழே ஒருத்தர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அவர் தான் ஜஸ்டிஸ் வர்மா. அவர் தான் இந்த ஆக்ட் என்ஹான்ஸ் பண்ணது இவர் தான், என்ஆக்ட் பண்ணது இவர் தான். அதாவது இந்த ஆக்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலியல் தொல்லைகள் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அமினோசென்டோசிஸ். வாட் இஸ் தட் அமினோசென்டோசிஸ்? இது சட்ட ரீதியான தடை விதிச்சிருக்காங்க இந்த அமினோசென்டோசிஸ்க்கு. அதாவது ஸ்டாச்சுட்டரி பேன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ப்ரீநாட்டல் டெக்னிக் டு டிடெக்ட் எனி டைப் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இன் த ஃபீட்டஸ். குறைபாடு இருக்கா, குன்றி இருக்கா, இல்லை வளர்ச்சி நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு அமினோசென்டோசிஸ் மூலம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறாங்க? மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபீட்டஸ், அந்த கருவில் இருக்கிற அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க? கருவிலையே அதை அழிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால் இதை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அ ஸ்டாச்சுட்டரி பேன். அமினோசென்டோசிஸ் இட் ஹாஸ் பிகம் அ பேன் nowadays. இட் இஸ் பீன் பேண்டட். ஓகே, தடை செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரேஷியோ அண்ட் ஃபீமேல் ஃபீட்டிசைட், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன? ரேஷியோ பிட்வீன் மேல்ஸ் டு ஃபீமேல்ஸ், பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் பாலின விகிதம் அப்படின்னா மேல் எத்தனை மேலுக்கு எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க, அதுதான் அந்த செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது. ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்றது என்ன அப்படின்னா அபார்ட்டிங் த ஃபீமேல் ஃபீட்டஸ் இன் த மதர்ஸ் வூம். கருவிலேயே, தாயின் கருவிலேயே என்ன பண்ணுறாங்க? தாயின் கருவிலேயே அதை அபார்ட் பண்ணுறது தான் ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்கிறது. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்றது கில்லிங் த ஃபீமேல் சைல்டு ஆஃப்டர் த பர்த். அதை கள்ளிப்பால் போட்டு சாகடிக்கிறாங்க இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறது? ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை சாகடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் வி ஹேவ்? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்.
ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா நம்ம சைனாவை கூட மிஞ்சிருவோம் போல இருக்குது. அதனால் என்ன பண்ணிருக்காங்க, we have to avoid it. எப்படி அவாய்ட் பண்ணுறது, சில மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற ஒரு லோகோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். எதுக்காக இது, டு அவாய்ட் அ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் கவர்மெண்ட் ஹேஸ் மோட்டிவேட்டட் டு ஹேவ் அ ஸ்மாலர் ஃபேமிலிஸ். பெரிய பெரிய ஃபேமிலிஸ் இல்லாமல், நிறைய குழந்தைங்கள்லாம் இல்லாமல் ஸ்மால் ஃபேமிலிஸாக நம்ம வந்து உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, now it is the only way to reduce the population. One is the birth control. What is that birth control அப்படின்றது என்ன, நம்ம பிறப்பு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறது குழந்தைங்களை வந்து கம்மியாக, நிறைய குழந்தைங்களாம் இல்லாமல் கம்மியான மெத்தட்ஸ், கம்மியான குழந்தைங்களை எப்படி பண்ணுறதுக்கான சில மெத்தட்ஸ் என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். டெம்பரரி மெத்தட்ஸ் அண்ட் பெர்மனெண்ட் மெத்தட்ஸ். I have given you the boxes. You can see that that natural, barrier method, intraceptive devices, temporary method, permanent method, surgical method, tubectomy, vasectomy அப்படின்லாம் டீட்டெயிலாக நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, டெம்பரரி அண்ட் பர்மனெண்ட். டெம்பரரி அப்படின்னா நேச்சுரல், கெமிக்கல், மெக்கானிக்கல், ஹார்மோனல், பேரியர் மெத்தட்ஸ். நேச்சுரல் மெத்தட் ப்ரிவென்டிங் த மீட்டிங் ஆஃப் த ஸ்பெர்ம் வித் ஓவம். ஓவமையும் ஸ்பெர்மையும் சேர விடாமல் பண்ணுற மெத்தட்ஸ் தான் நேச்சுரல் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறது. அதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரித்தம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து கண்டினியூஸ் ஆப்சென்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். தென் காய்டஸ் இன்ட்ரப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்த் வந்து லாக்டேஷன் அம்னோர்னியா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நாலும் நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. நம்பர் ஒன் இஸ் ரித்தம் மெத்தட். ரித்தம் மெத்தடில் என்ன, ஓவுலேஷன் occurs at the 14th day of menstrual cycle. அப்போது ஓவுலேஷனா என்ன, வாட் இஸ் தட் ஓவுலேஷன், ரிலீஸ் ஆஃப் ஓவம் ஃப்ரம் த ஓவரி. அந்த கருமுட்டை அந்த இதுலேருந்து வெளில வர அந்த டைமை தான் ஓவுலேஷன், அந்த பீரியடை தான் நம்ம ஓவுலேஷன் சொல்கிறது. தட் இஸ் கால்ட் அஸ் ரிலீஸ் ஆஃப் ஓவம் ஃப்ரம் த ஓவரி, தட் இஸ் கால்ட் அஸ் ஓவுலேஷன். அப்போது அந்த 14th டே டைமில் அந்த குவாய்டஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ குவாய்டஸ் அப்படின்றது என்ன, இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து அந்த 14th டேக்குள்ளே அது இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு அவாய்ட் இட். அதுதான் அந்த ரித்தம் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, செகண்ட் ஒன் கண்டினியூஸ் ஆப்சென்டிசம். ஸோ தே ஷுட் நாட் ஹேவ் குவாய்டஸ் அட் ஆல் டு அவாய்ட் ப்ரெக்னென்சி. அதுதான் குவாய்டஸ் மெத்தட். நம்பர் 3 என்ன பார்த்தோம், குவாய்டஸ் இன்ட்ரப்ஸ். It is the oldest family planning method, and then I have given you in detail about it. Next one we have lactation and amnorrhea. Lactation amnorrhea அப்படின்னா என்னென்னா, அந்த குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் என்ன இருக்காது அப்படின்னா, அந்த நார்மல் ஓவேரியன் சைக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can stop that particular delaying time தான் நம்ம என்ன சொல்லுவோம், லாக்டேஷன் அம்னோர்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த 4 important methods. இந்த நேச்சுரலில் இருக்கிற 4 important methods பார்த்தோம் அப்படின்னா, ரித்தம் மெத்தட், குவாய்டஸ் இன்ட்ரப்ஸ், கண்டினியூஸ் ஆப்சென்டிசம் அண்ட் லாக்டேஷன் அம்னோர்னியா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேரியர் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து நிறைய மெத்தட்ஸும் இதுலேயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. என்னெல்லாம், ஃபர்ஸ்ட் ஒன் கெமிக்கல் மெத்தட். கெமிக்கல் மெத்தட் ஆர் கெமிக்கல் பேரியர் மெத்தட் சொல்லுவோம். இதில் சில டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே கேன் அவாய்ட் த ப்ரெக்னென்சி. இது வந்து ஜெல்லி டைப்பில் இருக்கலாம். ஸோ தட் the sperms will be inactive. இன்ஆக்டிவ்னா அது வந்து செயல்படாமல் அப்படியே ஸ்பெர்ம்ஸ் மூமெண்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடும் இந்த கெமிக்கல்ஸ் அண்ட் இந்த ஜெல்லிஸ்லாம். அதனால தான் அது வந்து கெமிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வாட் we have மெக்கானிக்கல் பேரியர். மெக்கானிக்கல் பேரியர் அப்படின்னா சில இதை யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் டயாஃப்ரம்ஸ், சர்விக்கல் கேப்ஸ், வால்ஸு, கேண்டம்ஸு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து யூட்ரஸ்குள்ளே போகாத மாதிரி தடுப்பாங்க. அதான் மெக்கானிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹார்மோனல் பேரியர் ஆர் ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ். கான்ட்ரசெப்டிவ்ஸ்னால் கருத்தடை மாத்திரைகள் சாப்பிட்றது, அதுதான் ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ். இதில் வந்து நிறைய மெடிசன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் we can reduce ப்ரெக்னென்சி இதை வந்து நம்ம டிலே பண்ணலாம். ப்ளஸ் we can stop it by using these medicines. அதுதான் வந்து ஹார்மோனல் பேரியர்ஸ் ஆர் மெடிக்கலி we can reduce it. இந்த ப்ரெக்னென்சியை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு
ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதான் செஹெலி அப்படின்றது. இந்த செஹெலி மெடிசன் சாப்பிட்டாங்க அப்படின்னா we can avoid the pregnancy, அந்த இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் we have IUDs, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், we should know about it. இந்த லெசன்லேயே நிறைய வந்து இந்த மாதிரி அப்ரிவேட்டட் ஃபார்ம்ஸில் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து அதை நல்லா கவனமாக படிக்கணும். ஸோ we have what are they, some of the intrauterine devices, அதுதான் IUDஸ்ன்னு சொல்கிறது. IUDஸ்னா intrauterine devices. இந்த டிவைசஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், தடுக்கலாம். ஸோ என்னது, காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸு, ஹார்மோன் ரெடியூசிங் ஐயூடிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ சில ஐயூடிஸ்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ்ன்னு சொன்னேன். அந்த காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸில் என்ன இருக்கும் அப்படின்னா CUT380, நோவா, CU7, which can release copper. இது என்ன பண்ணும் அப்படின்னா காப்பரை ரிலீஸ் பண்ணும். அந்த காப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்பெர்மை சப்ரஸ் பண்ணும். சப்ரஸிங் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸை வந்து அடக்கும். அதாவது அடக்கும் அப்படின்னா அதோடைய வீரியத்தன்மையை கம்மி பண்ணும். அதான் அந்த காப்பருடைய வேலை. ஓகே, அதான் காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ்ன்றது. சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு we have hormone releasing IUDs. ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இட் வில் இன்க்ரீஸ் த விஸ்காசிட்டி ஆஃப் த cervical mucus and prevents the entry of the sperm. என்ட்ரி ஆகாமையே இதை வந்து தடுக்கும். அதுதான் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ். LNG20 அப்படின்றதெல்லாம் சில அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரேட் அப்படின்ற சில எக்ஸாம்பிள்ஸாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு we have நான் மெடிக்கேட்டட். எனக்கு மெடிசன்லாம் வேணாண்டாப்பா அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை மாதிரி மெத்தட்ஸை கையாள்வாங்க. என்ன அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக். ஒரு பிளாஸ்டிக்கால் டிசைன் ஆகி எஸ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ தே வில் பி யூஸிங் இட் ஸோ தட் ஸ்பெர்ம்ஸ் வில் நாட் பி என்டர்ட் இன் டு த பாடி. ஓகே, நெக்ஸ்ட்டு we have permanent birth control methods. பெர்மனெண்ட்லி எனக்கு வேண்டவே வேண்டாம், குழந்தைங்களே வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அது வந்து ஒன்று மேல் கூட பண்ணலாம், ஃபீமேல் கூட பண்ணலாம். மேல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் வாசெக்டாமின்னு சொல்லுவோம். ஃபீமேல் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து டியூபக்டாமின்னு சொல்லுவோம். இது கூட 2 மார்க்ஸில் கேட்பாங்க. வாட் இஸ் மென் பை டியூபக்டாமி, வாட் இஸ் மென் பை வாசெக்டாமி. டியூபக்டாமி எங்கே நடக்கும் அப்படின்னா விமென்ஸில் நடக்கும். ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த ஃபெலப்பியன் டியூப். அதாவது ஃபெலப்பியன் டியூப் அப்படின்றது என்ன, கருமுட்டை குழாய். அந்த குழாயில் வந்து ஒரு கட் பண்ணி ஒரு டை பண்ணி ஸோ தேட் ஓவரியிலேருந்து அந்த எக் வந்து போகாத மாதிரி அங்கே என்ன பண்ணிடுவாங்க, பெர்மனெண்ட்லி தே வில் ஹாவ் அ சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் வச்சு அதை என்ன பண்ணிடுவாங்க, டை பண்ணி ஒரேடியாக அதை ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவாங்க. இந்த மூமெண்ட்டே இல்லாத மாதிரி செஞ்சுருவாங்க. அதுக்கு பேர் தான் டியூபக்டாமி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வாசெக்டாமி அப்படின்றது மேல்ஸில் நடக்கும். இதில் வந்து மேல்ஸில் இருக்க வாஸ் டிஃப்ரென்ஸ் ரெண்டையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ தேட் ஸ்பெர்ம்ஸ் வந்து போகாத மாதிரி பண்ணுறது தான் வாசெக்டாமி அப்படின்னு சொல்கிறது. பிக்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் கீழே. நெக்ஸ்ட்டு we have மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ எனக்கு குழந்தையே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா they will go for example it is called as abortion சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, MTP அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சேஃப். எப்போ வரைக்கும் சேஃப் அப்படின்னா 12 weeks, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் வரைக்கும் இது வந்து அந்த விமெனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் செகண்ட் ட்ரைமெஸ்டருக்கு போனாங்க அப்படின்னா இட் வில் பி ரிஸ்கி, அது வந்து ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும். ஸோ 1971 கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இட் ஹஸ் பீன் லீகலைஸ்ட் தட் தே கேன் கோ ஃபார் திஸ் MTP பண்ணலாம் அப்படின்றத. எதுக்காக அப்படின்னா டு அவாய்ட் ஃபீமேல் ஃபீட்டிசைட்ஸ், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அந்த இதில் நான் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் STD அப்படின்றது இதை வந்து வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா VD கூட சொல்லலாம். VD அப்படின்னா வெனியூரல் டிசீஸ் ஆர் RTI சொல்லலாம். RTIனா ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த STDக்கு 3 பேர் இருக்குது. ஒன்று STD, VD, RTI அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தமிழில் பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்கிறது. There are 4 different types
ஆஃப் செக்ஷுவல் எஸ்டிடிஸ். செக்ஷுவல் எஸ்டிடிஸ் வந்து நடக்கும்போது 4 விதமாக ஒருத்தருடைய பாடிக்குள்ளே போகலாம். ஒன்று வந்து பாக்டீரியா வழியாக, ரெண்டாவது வைரல் வழியாக, தேர்ட் வந்து புரோட்டோசோவன்ஸ் ஆக, தென் ஃபோர்த் வந்து ஃபங்கல் வழியாக அந்த டிசீஸ் வந்து பாஸ் ஆகலாம். மேல்லேருந்து ஃபீமேலுக்கோ இல்லை ஃபீமேலேருந்து மேலுக்கோ ஆகலாம். ஓகே, ஸோ we shall see it in detail. First one, what do we have? Sexual transmitted diseases. இதனால் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பேரசைட்ஸ் வந்து இதாகாமல் இருக்கிறதுக்காக சில ஆன்டிபாடிஸ்லாம் இப்போ கொடுத்து அது கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. And viral STDs cannot be treated by symptoms and cannot be controlled by individual medications. ஸோ அவங்க வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸாக எஸ்டிடிஸாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடிஸ் பார்க்கும்போது அவாய்ட் செக்ஸு, யூஸ் கேண்டம்ஸு, அண்ட் ஸோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன். ஸோ தீஸ் ஆர் த 3 ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடிஸ். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமான இந்த பாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது தான் நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள். ஓகே, நம்பர் 1. Okay, first one we have the gonorrhea. So gonorrhea is caused by Neisseria gonorrhea. Neisseria gonorrhea தான் அந்த causative agent. So I have given the first picture. Can you see the blue with white? அதில் பார்க்கும்போது இந்த ஹேர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதான் அந்த பாக்டீரியா, அந்த கொனேரியல் பாக்டீரியா அதை கொடுத்துருக்கேன். அண்ட் அது இன்குபேஷன் பீரியட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 to 5 டேஸாக இருக்கும். ஸோ வி ஷுட் பி வெரி சேஃப். இது வந்து இந்த டிசீஸ் வந்து ஈஸிலி ட்ரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் மேல் டு ஃபீமேல், ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. அதனால் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நம்பர் 2, we have syphilis. You can see that bacteria which I have given down. அதாவது என்னது, ட்ரிப்பனோமா பலாடியம் அப்படின்னு சொல்கிறது. இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்டேஜஸ் இருக்குது. இது 10லேருந்து 90 நாட்கள் வரைக்கும் இன்குபேட் ஆகிருக்கு, அந்த பாடிக்குள்ளேயே இருக்கும். ஓகே, அந்த செகண்ட் பிக்சர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்ட் த தேர்ட் ஒன், வாட் வி ஹேவ் கிளாமிடியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது. கிளாமிடியாசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஒரு டாட்டாக ப்ளூ கலர்லேயே டாட் கலராக ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது இன்குபேஷன் பீரியட் வந்து 3 to 6 வீக்ஸாக இருக்கும். இட் எஃபெக்ட்ஸ் த எபிதீலியம், காலம்னார் எபிதீலியல் செல்ஸை வந்து இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஃபெக்ட் பண்ணி அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு அந்த இடத்துலலாம் வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணிடும். ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் வாட் வி ஹேவ், இந்த எஸ்டிடிஸ்லேயே இன்னும் 2-3 டைப்ஸ் இருக்குது. ஜெனிட்டல் ஹெர்ப்ஸு, ஜெனிட்டல் வார்ட்ஸு அதெல்லாம் கூட இருக்குது. நான் அதெல்லாம் வந்து வைரல்னால அது கொடுக்கல, பட் யூ ஹேவ் டு ரைட் இட் அண்ட் யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் இட். ஸோ ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அப்படின்றது அகி, ஆனால் இங்கே பாக்ஸில் அது கொடுக்கல. அண்ட் தென் ஜெனிட்டல் வார்ட்ஸ் அப்படின்றது மறு அப்படின்னு சொல்கிறது. ஹெப்பாடைட்டிஸ் பி, மஞ்சள் காமாலை, அதெல்லாம் நமக்கு நார்மலாக தெரிஞ்சதுனால அது நான் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட் வி ஹேவ் ஃபங்கல் கொடுத்துருக்கேன். ஃபங்கல் எஸ்டிடிஸ் கொடுத்துருக்கேன். கெனிடியாசிஸ், இட் அட்டாக்ஸ் த மவுத்து, த்ரோட் அண்ட் ஸோ ஆன். ஸோ அந்த வாயில் எப்படி அந்த நாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நல்லா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் கெனிடியாசிஸ்ன்றது. நெக்ஸ்ட் ஒன் புரோட்டோசோவன் எஸ்டிடிஸ் பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா ட்ரைகோமோனியாசிஸ். ட்ரைகோமோனியாசிஸ் யார், எந்த ஏஜென்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காசேட்டிவ் ஏஜென்ட் பார்க்கும்போது ட்ரைகோமோனாஸ் வேஜினாலிஸ் அப்படின்னு சொல்கிறது. இது இன்குபேஷன் பீரியட் வந்து 4 to 28 டேஸ். இதில் வந்து பேர்னிங் அண்ட் ஈச்சிங் சென்சேஷன் இந்த வெஜைனா. ஸோ பார்க்கும்போது அந்த ஆரஞ்சு கலரில் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதுதான் அந்த காசேட்டிவ் ஏஜென்ட், அந்த புரோட்டோசோவன் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேர்னிங் சென்சேஷன்னு, ஈச்சிங் சென்சேஷன்னு, அதில் வந்து வெஜைனல் ரெஸ்பிரேட்டர் ஃபீமேல்ஸில் இது கொடுக்கும். அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்க, இது ஒரு வகையான எஸ்டிடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வாட் வி ஹேவ், சர்விக்கல் கேன்சர். ஸோ நம்ம சொல்கிறோம் இந்த வயிற்றுலலாம் கேன்சர் வருது, யூட்ரஸ்லலாம் கேன்சர் வருதுலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை கொடுத்துருக்கேன். cervical cancer. It is transmitted by a virus called as human papillomavirus. Human papillomavirus, HPV அப்படின்னு சொல்லுவோம். It is abnormal growth of the cervical cells. அங்கே வந்து செல்ஸுடைய டெவலப்மெண்ட் இந்த 4th டயக்ராம் பாருங்கள். அந்த செல்ஸ் வந்து அப்நார்மலாக அந்த growth இருக்கும். அதனால தான் அதை வந்து என்ன சொல்லுவோம், abnormal growth of the cervical cellsன்னு சொல்கிறது. It is caused by human papillomavirus. Human papillomavirus. இது இல்லாமல் இது சிலது வந்து இன்னொரு இதை கூட இது உண்டாக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூட்டிரைன் ஃபைப்ராய்ட்ஸ், கட்டி,
அந்த வயிற்றில் வந்து அந்த யூட்ரஸில் வந்து கட்டி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதான் வந்து யூட்டினாய்ட் ஃபைப்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. பெல்விக் பெயின் இருக்கும், வெஜைனல் அப்நார்மலிட்டிஸ் இருக்கும், அண்ட் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ரொம்ப பெயின் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வாட் டு வி ஹேவ்? இன்ஃபர்டிலிட்டி. வாட் இஸ் தட் இன்ஃபர்டிலிட்டி? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் சில்ட்ரன். ஸோ அவங்களால கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, தே ஆர் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ், ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. And women is inability to produce egg or become pregnant ஆகிறதுக்கான விஷயம் வந்து அங்கே இருக்கவே இருக்காது அப்படின்றது. அண்ட் இன் மேன் பார்க்கும்போது அவங்களுக்கு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வி ஹேவ் ஆர்ட். வாட் இஸ் தட் ஆர்ட் அப்படின்னா ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். What is that reproductive technology? Assisted reproductive technology. ஸோ இந்த மெத்தட்ஸ் மூலமாலாம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது அவங்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி இருக்குது, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆர்ட் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், we can reduce the infertility ப்ராப்ளமை நம்ம கம்மி பண்ண முடியும். கீழே பிக்சர்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட் இட் இஸ், கிஃப்ட்டு, ஐவிஎஃப் அண்ட் தென் ஐசிஎஸ்ஐ, இதெல்லாம் டீட்டெயிலாக சரோகசி, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேக் சைடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐயுஐ, இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன். இட் இஸ் a infertile man. The semen from a man is collected from a donor. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னது யூட்ரஸ்குள்ளே அவங்க வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராசஸ், அதாவது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது அந்த ப்ராசஸ் அங்கே கொடுத்துருக்கேன். we can see directly they will inject inside the uterus so that அந்த sperm வந்து உள்ளே போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணி நார்மல் ப்ரெக்னன்சி மாதிரி இருக்கும். அதுதான் அந்த ஐயுஐ அப்படின்ற அந்த ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட் வி ஹேவ், ஐவிஎஃப். அண்டு ஐவிஎஃப்க்கு முன்னாடி நமக்கு இன்னொரு இது நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்னா ஐயுஐயுடைய சில டிவைசஸ் எப்படி பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத ப்ரொசீஜர் மூலமாக கொடுத்துருக்கேன். செமன் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த டோனார்கிட்ட கொடுக்குறது, அந்த டோனார் வந்து டோனார்லேருந்து ஹெல்த் அந்த ஸ்பெர்ம்ஸ் நல்லா இருக்கான்னு கலெக்ட் பண்ணி அதை பார்க்குறது, அண்ட் தென் அதை வந்து எப்படி அந்த ஸ்பெர்ம்ஸ் வழியாக எப்படி போகுது அப்படின்றத ப்ராசஸை அந்த ஐயுஐது நான் திருப்பியும் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஐவிஎஃப். வாட் இஸ் இட் ஐவிஎஃப்? இன்வெட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ வாட் இஸ் தட் இன்வெட்ரோனா இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஷன் நடக்கும். எங்கே அப்படின்னா அவுட் சைட் த பாடி, தட் இஸ் இந்த லெபார்டரியில் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் அண்ட் த எக் வில் பி அக்கரிங். அதுதான் நம்ம இன்வெட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். இது வந்து 2 மார்க்ஸில் எதுவும் கேட்பாங்க, டிஃபைன் இன்வெட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு. ஓகே, and then some basic steps அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் I have given you in below. One is ovarian stimulation, egg retrieval, then fertilization, then embryo culture, embryo transfer. இதெல்லாம் வந்து சில ப்ராசஸ். இது வந்து டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். டெஸ்ட் டியூப்குள்ளே பேபி கிடையாது. ஓகே, இன்சைட் த லேப்பை நம்ம அந்த ஃபர்டிலைசேஷன் பண்ண வைக்கிறது தான். Okay, so you should not take it in a wrong sense that it is inside, the fusion occurs inside the lab, not inside the body. அதுதான் in vitro fertilization அப்படின்னு சொல்கிறது. Next, what do we have? It is cryopreservation. அதாவது அந்த freezing methods அதை வந்து எப்படி பண்ணுவாங்க அந்த மெஷின் கொடுத்துருக்கேன். இந்த எம்ப்ரியோஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான டைமில் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் அந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன். நம்ம க்ரையோஜெனிக்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்லலாம் படிச்சிருக்கோம் லோவர் கிளாஸில். இந்த 10th ஸ்டாண்டர்ட்லாம் க்ரையோஜெனிக்ஸ்னால் அது வந்து ஹவு தே யூஸ் தே வில் ஃப்ரோசன் இட். அந்த வந்து எம்ப்ரியோஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் ஃப்ரோசன் ஸ்டேட்டில் வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த டிவைஸஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் வி ஹேவ் ஜிஃப்ட். வாட் இஸ் தட் ஜிஃப்ட்? ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஜைகோட் அப்படின்றது ரெண்டையும் ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் ஜைகோட்டுன்னு சொல்லுவோம். ஸோ வென் த எக் அண்ட் த ஸ்பெர்ம் what is it joins and the fertilization is over, அதுக்கப்புறம் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜைகோட். அப்போ ஜைகோட் என்ன ஆகும் அப்படின்னா 1 cell ஸ்டேஜு, 2 cell ஸ்டேஜு,
3 செல் ஸ்டேஜ் 4 செல் ஸ்டேஜ்லாம் போகும்ல. அப்போது 8 செல் ஸ்டேஜ் வரும்போது அதை எடுத்து ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே விடுவாங்க. அதுதான் எப்படி பண்ணுவாங்க, டைரெக்டாக அப்படி எடுத்துலாம் விட முடியாது. ஸோ அதை வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலமாக செய்வாங்க. அதுதான் ஜிஃப்ட் அப்படின்னு சொல்கிறது, ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வி ஹேவ் ஐயூடி, இன்ட்ரா யூட்டிரைன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ யூட்ரஸ்குள்ளே எப்படி பண்ணுவாங்க, யூட்ரஸ்குள்ளே டைரெக்டாக விடுறது, அதுதான் ஃபெலோப்பியன் டியூப்பில் விடுறது ஜிஃப்ட்டு. யூட்ரஸ்குள்ளே விடுறது என்னது அப்படின்னா ஐயூடி, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் அ மேஜர் திங். ரெண்டுமே 8 பிளாஸ்டோமியர் செல்ஸ் தான். 8 பிளாஸ்டோமியர் செல்ஸை ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே விட்டால் ஜிஃப்ட்டு, அதே எடுத்து யூட்ரஸில் விட்டால் ஐயூடி. Next, what do we have? We have a gift. What is that? Gift அப்படின்றது என்ன, gamete intrafallopian transfer. இப்போ வந்து ovum from the ovaries is placed with the sperm into the fallopian tubes. fallopian tubes குள்ள, ஏன்னா சிலருக்குலாம் அந்த fallopian tubes வந்து ரொம்ப டெலிகேட்டாகவும் நல்ல வளர்ச்சி இல்லாத மாதிரியும் அந்த இடத்துல அது ஸ்ட்ராங் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வழி மூலமாக அவங்க வந்து அந்த ப்ரெக்னென்சி உண்டாக்குறதுக்கு செய்வாங்க. அந்த ப்ராசஸ் தான் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறது, கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட்டு வி ஹேவ் ஐசிஎஸ்ஐ. ஐசிஎஸ்ஐ அப்படின்றது என்ன, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. சைட்டோபிளாசம்குள்ளே டைரெக்டாக அதை இன்ஜெக்ட் பண்ணுது. என்ன பண்ணுவாங்க, அதோடைய ஃபோக்கல் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த டைரெக்டாக அந்த ஸ்பெர்ம் எடுத்துகிட்டு வந்து சைட்டோபிளாசமில் இருக்கிற டைரெக்டாக அந்த எக்குடைய ஃபோக்கல் பாயிண்டில் இன்ஜெக்ட் பண்ணி ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கிற அந்த ப்ராசஸ் தான் ஐசிஎஸ்ஐ அப்படின்னு சொல்கிறது, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது சரோகேசி அப்படின்றது நம்ம நார்மலாக தெரியும், அந்த வாடகை தாயெல்லாம் சொல்லுவோம்ல, அதான் சரோகேசி அப்படின்றது. அதாவது based on the agreement, women carries the pregnancy for the other one and it is called a surrogacy. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஃபீமேல் வந்து அந்த யூட்ரஸ் வந்து ரொம்ப வீக்காகவோ இல்லை அவங்க ஓவரீஸ் நல்லா டெவலப் ஆகாத மாதிரியோ இல்லை கருப்பைகள் வந்து இருக்கும், சில கருப்பைகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து இந்த சரோகேசி மெத்தட்ஸை அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. What is the next one? We have a male infertility prevention. அதாவது ஆசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். ஆசோஸ்பெர்மியா அப்படின்னா absence of the sperm in the semen. செமனில் 1% தான் இருக்கும், 1% மட்டும்தான் ஸ்பெர்ம் கவுண்ட்லேயே இருக்கும். அப்போ அது மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஇஎஸ்சி அந்த ப்ராசஸ்க்கு போவாங்க. அந்த டிஇஎஸ்சி ப்ராசஸ்னால் என்ன, மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். இதில் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த டெஸ்டிஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி ஸ்பெர்மை ப்ரொடக்ஷன் அதிகமாக்குவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க, மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன். அந்த ப்ராசஸை உண்டாக்கிறதுக்கு டிஇஎஸ்சி அப்படின்ற ப்ராசஸை அவங்க செய்வாங்க. ஓகே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். இந்த ஸ்கேனிங் மெத்தடில் என்ன ஆகும் அப்படின்னா ரேடியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டருடைய டேட்டிங்ஸோ இல்லை அதோடைய அந்த டேஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி அதெல்லாம் வந்து ஈஸியாக இதன் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஃபார் த டிடெக்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ், ஏன் அப்படின்னா அந்த ப்ரெஷர் நிறைய கொடுப்பாங்க இல்லையா, அதனால் லைட்டாக அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அவ்வளோதான். And we can easily notice everything, ஃபீட்டஸுடைய எல்லா ப்ராசஸும் ஈஸியாக அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும். அதுதான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு அமினோசென்டோசிஸ் அப்படின்றது நான் முதல்லே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். Now we are going to see amniocentesis. Here amniocentetic fluid, that is which surrounds that is amniotic fluid. நம்ம படிக்கும்போது நிறைய படிச்சிருக்கோம். அந்த இதில் வந்து ஆம்னியான் இருக்கும், கோரியான் இருக்கும், பிளாசண்டா இருக்கும். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அந்த
பன்னீர் குடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கோம். அந்த சரவுண்ட் பண்ண அந்த லிக்விடை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் இருக்கிற அப்நார்மலிட்டிஸை ஈஸியாக they will find out. How they will find out? They will send a needle inside the abdomen. அப்டமெனில் ஒரு நீடில் அனுப்பி அதுலேருந்து ஒரு அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை விட்ரா பண்ணி எடுத்து, ஏன் அப்படின்னா அந்த அந்த ஃப்ளூயிட்குள்ளே நிறைய செல்ஸ் இருக்கும், செல்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் இருக்கும். ஸோ ஈஸிலி தே கேன் ஃபைண்ட் அவுட். அதுலேயே அவங்க ஈஸியாக அது மேலா ஃபீமேலா அப்படின்றதும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அதை வந்து பேன் கூட பண்ணியிருக்காங்க. And so it is very very important, so you should know about it. This is also a 5 mark question, they'll be asking you in detail. Next we have chronic villus sampling. நான் சொன்னேன் chronic villus sampling அப்படின்றது. இதை நான் என்ன, இந்த placental tissue மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணி குரோமோசோமில் இருக்கிற அப்நார்மலிட்டிஸை ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அதுதான் க்ரானிக் வில்லஸ். யூ கேன் சி த பிக்சர் டவுன். ஸோ அந்த ஃபீட்டஸ் இருக்குது, அந்த ஃபீட்டஸில் இருக்கிற அந்த இதுலேருந்து ஈஸியாக தே கேன் ஃபைண்ட் அவுட். அதில் இருக்கிற அந்த டிஷ்யூ மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா ஈஸிலி வி கேன் ஃபைண்ட் அவுட் த அப்நார்மலிட்டிஸ் ஆஃப் த சைல்டு ஆர் ஆஃப் த ஃபீட்டஸில் இருக்கிற சேஞ்சஸ்லாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஃபீட்டாஸ்கோப். வாட் இஸ் தட் ஃபீட்டாஸ்கோப்? இப்போ வந்து லேட் ப்ரெக்னென்சிலாம் இருக்காங்க இல்லையா, லேட் ப்ரெக்னென்சிலாம் சிலர்லாம் ஆவாங்க. அப்போது நம்ம ஈஸியாக இந்த ஃபீட்டஸுடைய ஹார்ட் பீட்டெல்லாம் நம்ம, அதாவது 120 to 160 ஹார்ட் பீட்ஸ் இருக்கணும், ஆக்சிஜன் கண்டென்ட் கரெக்டாக இருக்கா, ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்கா, ரெஸ்பிரேஷன் நடக்குதா அப்படின்ற ப்ராசஸ்லாம் இந்த ஃபீட்டாஸ்கோப் மூலமாக ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மேமோகிராம்ஸ். ஸோ இந்த மேமோகிராம்ஸ், இந்த ஏஜ் 40 ஏஜ் இருக்கவங்க, அதாவது அவங்க பிரெஸ்ட் கேன்சர் இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் இந்த மேமோகிராம் டிவைசஸ் வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டாப்லர் ஸ்கேன். ஸோ இதுவும் வந்து டிடெக்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ்க்காக யூஸ் பண்ணுற அந்த ஸ்கேனிங் மெத்தடு தான் டாப்லர் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், we will meet in the next class.